ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் காய்ச்ச பறிச்ச கீரை தாங்க. அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நேற்று முடக்கத்தான் கீரை ரசம் காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது நல்லாயிருக்கும், கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கூட்டு செஞ்சு காமிச்சிட்ருக்கேங்க. முடக்கத்தான் கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. முடக்குவாதம், கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி அண்டு எல்லாமே மூல நோய் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது அற்புதமான இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்க இந்த கீரை. ஸோ இன்றைக்கி நம்ம கூட்டு செய்யலாம். கூட்டுக்கு தேவையானது சிறுபருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இந்த கீரை. இது கூட கொஞ்சம் மஞ்சள், சீரகம் எல்லாமே போட்டு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வைக்க போகிறோம். நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல, கூட்டுன்றனால திக்காக வைக்க போகிறோம். இது எல்லாமே போட்டு இன்றைக்கி நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. அப்படி பூ மாதிரி வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் திறந்து காமிக்கிறேன். அழகாக சூப்பராக வெந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு தேங்காய் துண்டு எடுத்து நைஸாக கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கீரை எந்த அளவுக்கு நல்லா வெந்து பூ மாதிரி மலர்ந்துருக்கு. இப்போ இதை மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் போட்டு கடையலாங்க. என்கிட்ட மண் சட்டி உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் நான் கடைய முடியாதனால இந்த குக்கர்லேயே வச்சு கடைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரு. ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் தேவையான அளவு வாசனைக்கு, ஏன்னா கூட்டு கம்மியாக இருக்கனால கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தூவி நல்லா வதக்கிக்கலாங்க. வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த கீரை எடுத்து இப்போ இதில் நம்ம மாற்றி தட்டிக்கலாம். தட்டி கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா இது இடியாப்பம், சப்பாத்தி, தோசை, சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மதியானத்துக்குள்ளே இதை சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சா உங்களுக்கு சாப்பிடுங்க. இந்த தேங்காய் கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த தேங்காய் பூவை தூவி ஒரு கிளறி இறக்குனேன்னா வாசனையான அழகு சூப்பரான நல்ல மணமணக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்ச முடக்கத்தான் கீரை கூட்டுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க முடக்கத்தான் கீரையாக கசப்பாக இருக்கும்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது என்ன கீரைன்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க. இதில் நம்ம தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான முடக்கத்தான் கீரை கூட்டு ரெடிங்க. இது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.